பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் பார்க்க போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் பார்க்க போறோம். ஆட்டுக்கால் பாயாவுக்கு என்னென்ன தேவைன்றது முதல்ல பார்த்துடலாம். நான் ஆட்டுக்கால் எடுத்து வச்சிருக்கேன். சுடு தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி, இஞ்சி பூண்டு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுக்கு உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், குழம்பு மிளகாத்தூள். அதுக்கப்புறம் 1 முடி தேங்காய் எடுத்து திக்காக பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மட்டும்தான் நம்மளுக்கு ஆட்டுக்கால் பாயாவுக்கு தேவையானது. இடியாப்பத்துக்கு 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி மாவே, கடையில் விற்கிற மாவாக இருந்தாலும் சரி, நல்லா தான் இருக்கும். இல்லை வீட்டில் உங்களுக்கு பச்சரிசி மாவு இருந்ததுன்னா அதையும் நீங்கள் போட்டு ஆவி கட்டின மாவு, பச்சரிசி மாவு இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். முதல்ல இடியாப்பம் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். வாங்க போகலாம். இப்போது நான் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி இங்கே வச்சுருக்கிறேன். அதுலேயே கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்குங்க. இடியாப்பத்துக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுடுங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம இதை போட்டு கலந்து முதல்ல பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது. கொதிக்க சொல்லவே மொத்தத்தையும் போட்டுடுங்க. சிம் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மாதிரி கலரிக்கங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யுதுன்னு பார்த்துப்போம். நான் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சல் எடுத்து வச்சிருக்கேன். அதை நீங்கள் போட்டுடுங்க. பொரிட்டோன்னு இந்த வெங்காயமும் போட்டுடுங்க. வெங்காயம் போட சொல்லவே அதுக்கு தகுந்த உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டோன்னு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டும் போட்டுடுறேன். இஞ்சி பூண்டு வதங்கினோன்னு தக்காளி சேர்த்துக்கங்க. தக்காளி போட்டுடுங்க. தக்காளி போட்டோன்னு மிளகுத்தூள், எடுத்து வச்ச கொத்தமல்லி, கொஞ்சம் வதங்கட்டோன்னு இப்போ நம்ம முதல்ல ஆட்டுக்கால் போட்டு இதில் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடலாம். இது கொஞ்ச நேரம் இதில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் விடுங்க. எலசா இருந்ததுன்னா 5 விட்டுக்குங்க. கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா 10 விசில் விட்டுக்குங்க. இப்போ மிளகாத்தூள் கொட்டிடுங்க. ஆட்டுக்கால் தண்ணியாக தான் இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. இதில் கொஞ்ச நேரம் இது வதங்கிடுச்சு. இப்போது
நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். ரெண்டு கிளாஸ் கூட ஊற்றுங்க. ஏன்னா விசில் வரும். 10 விசிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போது இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ இந்த மாவு நான் இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்ருக்கேன். நல்லா உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்ததா சுடு தண்ணி கலந்துக்கங்க. இப்போது கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டுட்டு நம்ம முறுக்கு பிழிறது இருக்கு இல்லைங்களா, அதுலேயே சேமியாவும் வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதே மாதிரி போட்டுக்கங்க. இந்த மாதிரி பதத்தில் பிழிஞ்சிக்கங்க. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தான் இது வேகிறதுக்கு. வெந்த மாவு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சேமியா ரெடி ஆகிடும். பாருங்கள், இங்கே உங்களுக்கு சேமியாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பால் அதை ஊற்றிக்கணும். பாருங்க, இப்போ இது ஒரே கொதிதான், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இங்கே வச்சு ஒரு ஸ்பூனில் விட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்துடும் அழகா. உங்களுக்கு இடியாப்பம் ரெடி. பாருங்க, உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆட்டுக்கால் பாயம். சுவையான ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் ரெடி. சூடான ஆட்டுக்கால் பாயாவும் சேமியாவும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.